ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போ திருமந்திரத்தினுடைய வைபவம் வேறொரு கோணத்தில் புள்ளிலோகாச்சாரியர் அருளி செய்ய போகிறார். எல்லா திருநாமங்களுக்குமே எம்பெருமான காட்டிலுமே வைபவம் உண்டு. திருமந்திரத்துக்கு கண்டிப்பாகவே அந்த வைபவம் உண்டு. எம்பெருமான காட்டிலுமே திருமந்திரத்துக்கு வைபவம் உண்டு அப்படின்னு தெரிவிக்க போகிறார். அதில் 14வது வாக்கியம் வாச்சிய பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம் பிரபாவம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்? வாச்சிய பிரபாவம். வாச்சியம்னா என்ன? வாச்சியனான ஈஸ்வரனுடைய பெருமையை காட்டிலும் வாச்சியம்னா என்ன? வாச்சியம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வாச்சக சப்தம் ஆ, சப்தம் கிடையாது, அர்த்தம். வாச்சியம்னா அர்த்தம். வாச்சியத்திற்கு அர்த்தம் ஆ, வாச்சகத்திற்கு அர்த்தம் அர்த்தம் வாச்சியம். வாச்சிய பிரபாவம், வாச்சியத்தினுடைய பிரபாவம் போல் அன்று வாச்சக பிரபாவம். வாச்சகம்னா வாச்சகம் திருமந்திரம் அந்த வாச்சகம்னா சொல்லு, சப்தம். சப்தம். வாச்சகம்னா சப்தம். அப்போ சப்தத்தினுடைய பிரபாவம் இங்கே ஏதோ ஒரு சப்தம் கிடையாது, திருநாமம். எம்பெருமானுடைய திருநாமம். பொதுவாகவே திருநாமம். ஆக திருநாமத்துக்கு உண்டான பிரபாவம் அது போல் அன்று எம்பெருமானுடைய பிரபாவம் அப்படின்னு வாக்கியம் இல்லை. வாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாச்சிய பிரபாவம் போல் அன்று வாச்சக பிரபாவம் அப்படின்னு இருக்குது. படிக்கிறவாளுக்கு என்ன தோணும்? வாச்சியத்துக்கு பிரபாவம் அதிகம், அது போல கிடையாது வாச்சக பிரபாவம் அப்படின்னு தோணும். அடுத்த வாக்கியம் என்ன இருக்கு? அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் அப்படின்னு சொல்கிறார்கள் எப்படி லோகாச்சாரியர். அப்போது 2வது வாக்கியத்தில் நாம் தெளிவு பெறலாம். வாச்சிய பிரபாவம் போலென்று வாச்சக பிரபாவம் அப்படின்னும் பொழுது வாச்சிய பிரபாவம் எங்கேயோ இருக்குது, வாச்சக பிரபாவம் அதை எட்டாது அப்படின்னு நினைவு வேண்டாம். விபரீதம் இங்கே. வாச்சக பிரபாவம் எங்கேயோ இருக்குது, அந்த அளவுக்கு வாச்சிய பிரபாவம் எட்டாது அப்படின்றது தான் புள்ளிலோகாச்சாரியர் திருவுள்ளம். அது எங்கள் 15வது வாக்கியத்தில் விவரிக்கிறார். அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் எம்பெருமான். அவன் தூரஸ்தன். தூரஸ்தன்னா அருகில் இல்லை, ஆம், தொலைவில். தொலைவில் இருக்கான். தூரஸ்தனானாலும் இது இது இந்த திருநாமம். அது கிட்டி நின்று உதவும். அது சந்நிகிதமாக வந்து நமக்கு வேண்டியதை கொடுக்கும், உதவும். சரி, அடுத்தது இப்படி வாச்சியம் தூரஸ்தனா இருக்க வாச்சகம் உதவினது உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே அப்படின்னு சாதிக்கிறார். சரி, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் தானா அப்படின்னு சாதிக்கிறார். இதுவும் ரொம்ப ஸ்பஷ்டமான வாக்கியம்தான். சரித்திரமும் ரொம்ப தெரிஞ்ச சரித்திரம்தான். ஆக ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதனுடைய பிரபாவத்தை பார்த்துட்டு இருக்கோம்? நாராயண மந்திரத்துடைய அதனுடைய பிரபாவத்தை தான் புள்ளிலோகாச்சாரியரை ஸ்தாபிக்கணும். திரௌபதி சரித்திரத்திலேருந்து எந்த திருநாமத்தினுடைய வைபவம் புலப்படுகிறது? கோவிந்த் கோவிந்த நாமத்தினுடைய பிரபாவம் தானே புலப்படுகிறது. அப்போது அந்த வாக்கியத்துக்கும் கோவிந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை தெரிவிக்கக்கூடிய புள்ளிலோகாச்சாரியருடைய இந்த வாக்கியத்துக்கும் பிரகரணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நாராயண பதத்தினுடைய ஏற்றத்தை தான் இங்கே சொல்ல வந்திருக்கார். சொல்ல வந்த புள்ளிலோகாச்சாரியர் கோவிந்த பதத்தினுடைய ஏற்றத்தை சொல்லி என்ன சாதிக்க போறார்? கேள்வி வருது தானே? அது பதில் என்ன? வாச்சியனான கிருஷ்ணன் தூரஸ்தனா இருக்க செய்தியும் வஸ்திரத்தை வர்த்தித்து கொடுத்தது கோவிந்தன் என்கிற திருநாமம். அப்போ நாராயண சப்தார்த்தத்தில் ஏகதேசமான ஒரு துளியான அந்த கோவிந்த நாமத்துக்கே இவ்வளோ ஏற்றம் இருந்தால் நாராயண மந்திரத்துக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. இதுதான் புள்ளிலோகாச்சாரியருடைய திருவுள்ளம். கோவிந்தன் அப்படின்ற திருநாமத்துக்கு பிரபாவம் அதை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு இங்கே வரல. அதோட மட்டும் நிற்கிறதுக்காக இங்கே வரல. அந்த திருநாமத்துக்கே இவ்வளோ பிரபாவம் இருக்குமே என்றால் அப்போ நாராயண பதத்துக்கு பிரபாவம் இருக்காதா அப்படின்னு புள்ளிலோகாச்சாரியருடைய திருவுள்ளம். ஏகதேசம் அப்படின்னு வந்தது. இது மாமுனிகள் பங்கியில் இருக்கக்கூடியது. ஏகதேசம் அப்படின்னு ஒரு துளி, ஒரு பகுதி. அதற்கே அப்படிப்பட்ட கோவிந்த திருநாமத்துக்கே இந்த பிரபாவம் உண்டே என்றால் நாராயண பதத்துக்கு உண்டு தானே அப்படின்னு சாதிச்சார். அடுத்த வாக்கியம் இவ்வளோ ஏற்றம் நாராயண மந்திரத்துக்குள்ள ஏற்றத்தை சொல்ல முடியாது. இது சொல்லும் கிரமமொழியை சொன்னாலும் தன் சொரூபம் கெடன் இல்லை அப்படின்னு வருது இல்லையா? இப்போ இங்க 17வது வாக்கியத்துல மறுபடியும் வேறொரு கோணத்துல திருமந்திரத்தினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். சொல்லும் கிரமமொழியை சொன்னாலும் தன் சுரூபம் கெட நில்லாது அப்படின்னு. ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தம். சொல்லும் கிரமம் இப்படி விஷம் முறிக்கிற அந்த இதுக்கு கூட மந்திரத்துக்கு கூட சுவாமி அதை விசுவாசமா சொல்லணும். என்ன மாத்திரம்?
விச மந்திரம், ஆமா. விச சஸ்திர மந்திரங்கள் ஆமா. அதுக்கு கூட திட விசுவாசமா சொல்லணும். ஆமா. அதாவது என்ன மந்திரம்னா, விஷம் கடி உண்டவனுக்கு, ஒரு பாம்பு கடி உண்டவனுக்கு விஷம் ஏறும் பொழுது அந்த விஷத்தை போக்கக்கூடிய மந்திரம், மந்திரம் விஷஹரணாதி மந்திரங்கள். ஆ. அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட மந்திரங்களுக்கு என்ன வேணும்? அந்த விசுவாசத்தோட மந்திரத்துல விசுவாசத்தோட சொல்லணும். இந்த கிரமமா இப்படித்தான் உட்கார்ந்து சொல்லணும். அந்த நிறைய அந்த இதெல்லாம் அந்த கிரமத்தோட சொல்லணும். ஆனா திருமந்திரத்துக்கு எப்படி சொன்னாலும் அப்படின்னு சொல்லி ம். சொல்லி அதுதான் அந்த சொல்லும் சாங்கே- கிரமம் அப்படின்றது இருக்கு இல்லையா? சொல்லும் கிரமம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் அர்த்தம். சொல்லும் கிரமம்னா என்ன? எந்த கிரமத்தில் சொல்ல வேணுமோ அதுதான் சொல்லும் கிரமம். எப்படிப்பட்ட கிரமம்? விஸ்வாசம் வேணும், மற்றும் உண்டான நியம நிஷ்டைகள்லாம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலானது விஷஹரண மந்திரத்துக்கே இருக்கு, விஷத்தை போக்கக்கூடிய மந்திரத்துக்கே இருக்கு. இது சம்சாரத்தையே போக்கி கொடுக்கக்கூடிய மந்திரம். அப்போது இதற்கு எவ்வளவு நியமங்கள் வேண்டி இருக்கும்னு நினைக்க தோன்றும். அது தேவையில்லை அப்படின்ற சொல்லும் கிரமம் ஒழிய அதெல்லாம் இல்லாத போதிலும் சரி சொல்லும் கிரமம் விஸ்வாசாதி கிரமங்கள் அது ஒழிய, அது இல்லாமல் சொன்னாலும், சொல்லும் கிரமம் ஒழிய சொன்னாலும் சொரூபம் கெடன் தன் சொரூபம் கெடன் இல்லை. நில்லாது. அது என்ன கொடுக்கணுமோ அந்த இதை போக்கி கொடுக்கும், ரட்சிச்சு சொரூபம் என்ன? கொடுக்கும். என்ன சொரூபம்? தன் சொரூபம். திருமந்திரம் தன்னுடைய சொரூபம். திருமந்திரத்துக்கு சொரூபம் என்ன? ரட்சிப்பது சுவாமி. அதுதான் சொரூபம். ரட்சிக்கிறது தான் திருமந்திரத்தினுடைய சொரூபம். அதுலேருந்து அது நழுவாது. தன் சொரூபம் கெட்டும் போகும்படியாக இது இருக்காது. நம்ம கிரமம் ஒழிய சொன்னாலும் கூட அது தன்னுடைய காரியத்தை செய்யும். ரட்சித்தே தீரும் திருமந்திரம். என்ன ரட்சிக்கும் திருமந்திரம்? எப்படி ரட்சிக்கும்? திருமந்திரம் அர்த்தம் இது வந்து நமக்கு அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போகியத்துவம், அந்த ஞானத்தை பிறப்பிச்சு சம்சாரத்துலேருந்து நம்ம போகும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஆனால் அவ்விஷயங்களை இங்கே கொண்டு வர முடியாது. இங்கே மேலேயே குலந்தரும் என்கிறபடியே இதுதான் அபேட்சித்தங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும்னு மேலே சாதிக்க போகிறார். அங்கே ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அப்படின்னு வருது இல்லையா? அந்த ஐஸ்வர்யார்த்திகளை இங்கே சுலபமாக கொள்ளலாம். திருமந்திரம் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் தானே கொடுக்கறது. ஐஸ்வர்யாதி புருஷார்த்தங்களையும் கொடுக்கறது. அதை கொடுக்கும் பொழுதும் கூட திருமந்திரத்தை சுரூபத்தோடு, அதாவது கிரமமொழிய சொல்லாமல் அப்போ பண்ணானா பலன் கிடைக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் திருமந்திரத்தினுடைய பிரபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது மட்டும் என்ன பண்ணுறது? விஸ்வாசாதிகள் இல்லாமல் இது சொன்னாலும் கூட, ஏளனமாக சொன்னால் கூட ஏதோ ஒரு விதத்தில் இவனுக்கு நன்மையை வந்து இந்த திருமந்திரமானது செய்யறது. பிரசித்தமாக அஜாமிலனுடைய சரித்திரத்தை இதை பார்க்கலாம். ஐஸ்வர்யாதிகளை விட்டுட்டு அஜாமிலன் சரித்திரம் சுலபமாக இருக்கும். மாமனிகளே அதான் சூச்சனை பண்ணுறார். ஹேளனமாக சொன்னாலும் அப்படின்னு தான் எங்கள் பங்கியே வருது. அஜாமிலன் சங்கேதமாக நாராயண நாமத்தை சொன்னான். ஆமாம், அது சங்கேதமாக தான் சொன்னாங்க. சங்கேதமா சொன்னான். பரிகாசமாகவோ அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் ஏளனமாக சொன்னாலும் நாராயண நாமம் ரட்சிச்சே கொடுக்கும். ஆமாம், ரட்சித்தே தீரும் அப்படின்றது நல்ல எடுத்துக்காட்டு அஜாமிலன் தான். அவன் வந்து சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஸ்லோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகாரம் விதுஹூன் அப்படின்ற பிரமாணத்தை இங்கே மாமனிகள் எடுத்து காட்டுறார். சாங்கேத்தியமாக அவன் சொல்லி வச்சிருக்கான். தன்னுடைய பையனை கூப்பிட்றான், சங்கேதம் பண்ணி வச்சிருக்கான். இவன் தான் பையனுக்கு பேர் வச்சிருக்கான், நாராயணா அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அவன் பையனுடைய பேருன்னு தான் கூப்பிட்றான். ஆனால் கூப்பிடப்பட்ட பேரானது பரபிரம்மத்துடைய பேராக இருக்கே. அதனால அவனுக்கு எல்லா காரியமும் நடந்து போச்சு. அவன் ஒன்றும் கிரமத்தோடலாம் சொல்லலையே அஜாமிலன். இப்படி தன் சொரூபம் கேட்டால் நில்லாமல் இருக்கும் திருமந்திரமானது. அடுத்தது 18. அபேட்சித பிரதத்துவமாகிற வைபவத்தை அருளி செய்தன். நன்றாக அருளி செய்கிறார். அடுத்தது அடுத்த ஒரு கோணத்தில் திருமந்திரத்தினுடைய பிரபாவத்தை அடுத்த கோணத்தில் அருள் செய்கிறார். திருமந்திரம் என்ன பண்ணுறது? எல்லா வைபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்னு. என்ன வாக்கியம்? இதுதான் குலந்தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆழ்வார் வந்து அதான் சாதிக்கிறார். புலந்தரும் அப்படின்ற பாட்டில் இது வந்து எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும்னு ஆழ்வார் சாதிச்சிருக்காரு. அதை பிரமாணமாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது எல்லாவற்றையும் கொடுக்கும், எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். என்ன அபேட்சிதங்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. முமுட்சு அடியே ஐஸ்வர்ய கைவல்ய பகவல் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஆக 3 விதமான புருஷார்த்தங்கள். 4ன்னு சொல்லுவா, அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்றது. நமக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியது என்னென்னா ஐஸ்வர்யம் கைவல்யம் அதே போல் பகவல் லாபம் அப்படின்னு இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள். இந்த 3 புருஷார்த்தங்களையும் திருமந்திரமானது பெற்றுக் கொடுக்கும். ஐஸ்வர்ய கைவல்ய பகவல் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படின்னு. அடுத்தது
அதுக்கப்புறம் இது அங்கேயா இருந்து பெற்றுக் கொடுக்குது சுவாமி ஐஸ்வர்ய கைவல்ய பகவல்லாவங்களை. அதுவே சுயமாவே திருமந்திரத்தை ஜபம் பண்ணினா அதுவே பெற்றுக் கொடுக்குது. அடுத்து வந்து அங்கமா இருந்து கர்ம ஞான பக்தியில இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? சரி, அதாவது அங்கியாக அப்படின்னு சொல்ல வேண்டாம், இது சுதந்திரமாக இதுவே தனித்து நின்று கொண்டு ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவான் எல்லாவற்றையும் இந்த திருமந்திரமானது சாதித்து கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. திருமந்திரமானது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னா எப்படி கொடுக்கும்? ஜப ஹோமாதிகளால் திருமந்திர ஜபம் பண்ணுறோமோ இல்லாட்டி திருமந்திர ஹோமம் பண்ணுறோமோ அப்போ நமக்கு ஐஸ்வர்யமானது கிட்டும். எப்படி இது கைவல்யத்தை கொடுக்கும் அப்படின்னா மறுபடியும் ஜப ஹோமாதிகளை கொண்டு தான். அந்த திருமந்திர ஜப ஹோமாதிகளுக்கு அந்த சாதன தன்மை இருக்குது, கைவல்யத்தை சாதித்து கொடுக்குற தன்மை இருக்குது, பகவத் பிராந்தியை சாதித்து கொடுக்கக்கூடிய தன்மை கூட திருமந்திர ஜப ஹோமாதிகளுக்கு இருக்குது அப்படின்னு இங்கே ஆச்சாரியால் காட்டக்கூடிய பிரமாணத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எல்லாவற்றையும் கொடுக்கும், பகவத் லாபத்தையும் இதுவே ஏற்படுத்தி கொடுக்கும். சுதந்திரமாக தனித்து நின்று கொண்டே, இங்கே மாமனிகள் பங்கியில் சுதந்திரமாக இருக்கு இல்லையா, வார்த்தை இருக்கு இல்லையா, சுதந்திரமாக இருக்கா இல்லையா, ஸ்வயம் சாதனமாக அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுவே தனித்து இது சாதனமாக நின்று கொண்டு திருமந்திரமானது பெற்றுக் கொடுக்கும். ஐஸ்வர்யம் ஐஹலௌகிகம் ஐஸ்வர்யம் சொர்க்காத்யம் பாரலோகிகம் கைவல்யம் பகவந்தஞ்ச மந்திரோயம் சாதயிஷ்யதி அப்படின்னு இந்த மந்திரமானது எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும்னு பிரமாணங்கள் இருக்கிறபடியால் இப்படி ஆச்சாரியாலாம் தெரிவிக்கிறார். தனித்து நின்று கொண்டு இது எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும். இது ஒரு பிரகாரம். மற்றொரு விதம் திருமந்திரம் என்ன பண்ணுறது? கர்ம ஞான பக்தியில இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும் அப்படின்னு திருமந்திரத்துக்கு மற்றொரு பிரகாரமும் இருக்கு, மற்றொரு விதமும். என்ன பண்ணுறது திருமந்திரம்? கர்ம ஞான பக்தி யோகங்களில் இழிந்தவர்களுக்கு கர்மயோகம் அப்படின்னு தனியாக இருக்குது, ஞான யோகம்னு தனியாக இருக்குது, பக்தி யோகம் அப்படின்னு தனியாக இருக்குது. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை பொறுத்தவரையிலும் கர்மயோகமே மோட்சத்தை கொடுக்கும், ஞான யோகமே மோட்சத்தை கொடுக்கும், பக்தி யோகமே மோட்சத்தை அப்படின்னு தனித்தனித்து ஒவ்வொரு உபாயமாகவே இருக்குது. தேசிக சம்பிரதாயத்தில் கர்மயோகம் செஞ்சு அதனால் ஞானம் வந்து அந்த ஞானத்தால் ஆத்ம சாட்சா்காரமாகி அதுக்கப்புறம் எம்பெருமானை பற்றின ஞானம் வந்து அன்பு வந்து அந்த பக்தி யோகமாகி அப்புறம்தான் பக்தி யோகம் முத்தின நிலையில தான் சுவாமி மோட்சன்றது அப்படின்னு இருக்கு இல்லையா. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் இந்த மார்க்கமும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்தான். கர்மயோகத்துக்கு பிறகு ஞான யோகம், அதற்கு பிறகு பக்தி யோகம், ஆகையினால தான் மோட்சம் அப்படின்றது ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம்தான். கூடவே சேர்த்து கர்மயோகம் மட்டுமே மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு மார்க்கம் இருக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயம் பொறுத்தவரை ஞான யோகத்தினாலேயே கர்மயோகத்தினால போனவர்கள் யாரு? ஜடபரதர். அவர் ஜனகர் தொடக்கமானவர்கள் கர்மயோகத்தினால போனார்கள். ஞான யோகத்தினால போனவர்கள் ஜடபரதர் தொடக்கமானவர்கள். பக்தி யோகத்தினால பிரகலாதன் தொடக்கமானவர்கள் பக்தி யோகத்தினாலேயே மோட்சத்துக்கு போனார்கள் அப்படின்னு புராண வச்சனங்கள்லாம் எடுத்து ஆச்சாரியர் இந்த மாதிரி காட்டலாம். சரி, இப்படி தனித்தனியே இந்த உபாயங்களை எழிந்தவர்களுக்கு திருமந்திரம் என்ன செய்யறது? கர்மயோக ஆரம்ப விரோதி. ஒரு கர்மத்தை செய்யணும்னா அந்த ஆரம்பமா பாபம் இருக்கும் சுவாமி, அந்த விரோதியை இந்த திருமந்திர ஜபத்தால போக்கி அதுக்கப்புறம் அந்த கர்மயோகத்தை செஞ்சு அதை தலை கட்டி கொடுக்கும் சுவாமி. ஆமாம், ஆக அந்த பாப்பங்கள் விரோதிகளை போக்கி கொடுத்து அதுக்கப்புறம் கர்மயோகம் நிறைவு பெற வேணுமே, தொடர்ந்து நாம் செய்ய வேணுமே, அதற்கும் இது சகாயம் பண்ணும். விரோதியையும் போக்கும், நாம் தொடரும்படி அது சகாயமாகவும் இருக்கும் திருமந்திரம். கர்மயோகத்தை பொறுத்தவரையிலும் ஞான யோகம் பக்தி யோகம் இடத்துலையும் இதே தான். விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுப்போம். விரோதியை போக்கிடும், அதற்கு பிறகு இந்த உபாயமானது நிறைவு பெறணுமே, அதற்கும் கூடவே திருமந்திரமானது இருக்கும். கர்ம ஞான பக்திகளில் இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும். அடுத்தது பிரபன்னருக்கு இது என்ன செய்யும் அப்படிங்கிறது அடுத்தது. பிரபத்தியிலே எழுந்தவர்களுக்கு மிக சுலபமாகவும் ஸ்வரூப அனுரூபமான பகவத் பாரதந்திர ரூப ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து வாக்கியம் பிரபத்திலே எழுந்தவர்களுக்கு ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து காலட்சேபத்துக்கும் போகத்துக்கும் ஏதுவாக இருக்கும். சரி, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம். பிரபத்திலே எழுந்தவர்களுக்கு மிக சுலபமாகவும் ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்துன்றது இல்லையா. பிரபத்தியானது சுலபமான உபாயம், அது மாமனிகளுடைய ஸ்ரீசுக்தம். இப்போ பிரபத்தின்றது வந்து சுலபமான உபாயமாக இருக்குது. அந்த பிரபத்தியில் இழிந்தவர்களுக்கு ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து அப்படின்றது இருக்கா. எப்படிப்பட்ட ஸ்வரூப ஞானம்? இழிந்தவர்களுக்கு அதுக்கு அனுரூபமான பகவத் பாரதந்திரிய ரூபம் அந்த அது அப்படி மாமனிகள் பங்கி எல்லாமே மாமனிகளுடைய ஸ்ரீசுக்தி. அது இப்போ ஸ்வரூப ஞானம் அப்படின்னா
அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பாரதந்திரிய ஞானம். சொரூப ஞானம் அப்படின்றது வந்து பாரதந்திரிய ஞானம். பாரதந்திரிய ரூப ஞானத்தை இப்போ சொரூப ஞானத்தை பிறப்பித்து அர்த்தானுசந்தானங்களாலே பொழுதுபோக்க வேண்டும். ஆமா, சொரூப ஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேத்துவா இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்ப எப்படி திருமந்திரமானது காலக்ஷேபத்துக்கு ஹேத்துவா? ஹேத்துனா என்னது? காரணமா இருக்கும். காரணம். ஹேத்துனா காரணம். இப்போ காலக்ஷேபத்துக்கு காரணம். காலக்ஷேபம்னா என்ன? நல்ல பொழுதுபோக்கு. பொழுத போக்குறது. நல்ல பொழுத போக்குறது. நல்ல பொழுதுபோக்கு. எப்படியோ பொழுத போக்காம நல்லபடியாக பொழுத போக்குறது. அதுதான் காலக்ஷேபம். அப்படிப்பட்ட காலக்ஷேபத்துக்கு இது காரணமாக திருமந்திரமானது இருக்கிறது. எப்படி இருக்குது? அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தால் காலம் நல்லபடியாக தானே போயிட்டு இருக்கு. அப்போ காலக்ஷேபத்துக்கு ஹேத்துவா இருக்கு. அது மட்டும் கிடையாது. எப்படி ஆழ்வார் வந்து உண்ணும் சோறு எனக்கு பருகனி தேனும் பாலும் எனக்கு தேனும் பாலும் அமுதுமாய் திருமால் திருநாமம் என்கிறபடியே ஆழ்வார்களுக்கு அது போக்கியமாகவும் இருக்கு. அப்படியும் இருக்கு இல்லையா? ஆக நல்லபடியாக காலத்தை போக்குறோம். எந்த சிரமமும் இல்லாதபடிக்கு காலத்தை போக்குறோம். துக்கம் இல்லை அப்படின்றது மட்டும் கிடையாது. பெருத்த ஆனந்தமும் இருக்கு, போகமாகவும் இருக்கு அப்படின்றது தன்னடையே கிடைக்கிறது. காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேத்துவாக இந்த திருமந்திரமானது இருக்கு பிரபத்தியில இழிந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லினார். அடுத்தது மற்றெல்லாம் பேசினோம், அதுதான் அடுத்தது பேசுறேன். என்கிறபடி அப்படின்ற இனி இதில் அறிய வேண்டிய எல்லா அர்த்தமும் உண்டு என்று அடுத்த வார்த்தையை இதனுடைய வைபவத்து மற்றெல்லாம் பேசிலும் அப்படின்னு என்கிறபடியே சொல்லிக்கிறார் இல்லையா? அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே உண்டு அப்படின்னு இது வந்து மற்றொரு பிரகாரத்தால திருமந்திரத்தினுடைய வைபவத்தை பற்றி தெரிவிக்கிறார். இதில் நம்ம பிரபத்திலே எழுந்தவர்களுக்கு சொரூப ஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேத்துவாக இருக்கும் அப்படின்ற இடத்துல சொரூப ஞானத்தை பிறப்பித்து, சொரூப ஞானம்ன்றது என்னது? சொரூப ஞானம் என்னன்னு பார்த்தோம்? பாரதந்திரியம். பாரதந்திரிய ஞானம், சொரூபம் பாரதந்திரியம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இவ்விடத்துல அரும்பத உரையில் ஒரு அருமையான விஷயத்தை பார்த்துருக்கோம். பாரதந்திரியமானது மூவகைப்படும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். அது ஆழமான விஷயம். அதை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் மூவகையான பாரதந்திரியம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதற்கு பிறகு திருமந்திரத்தினுடைய வைபவம் மற்றொரு கோணத்தில் இருக்கே, பார்க்க வேணுமே, அதை பற்றியும் பார்த்து இதை முடிப்போம். அடி அடியின் வார்த்தை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.